இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த ரெண்டும் எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதில் நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெண்டும் வந்து சோஷியல் மீடியா. இந்த ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே கம்பெனி தான். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா ப்ராசஸும், அதாவது ஜாப்லேருந்து தென் உங்களுக்கு தேவையான குரூப்ஸ் எல்லா ப்ராசஸும் நடக்கிற ஒரு இடம் தான் வந்து ஃபேஸ்புக். அதோட வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக நான் கொண்டு போய் ஒரு ஆப்பில் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணது தான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வீடியோ கண்டென்ட்டை அதிகமாக உள்ளே கொண்டு வரணும், தென் ஃபோட்டோஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரெண்டாவது பெரிய ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீல்ஸ், தென் பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸோட ஆல்பம் 10 ஃபோட்டோஸை வந்து போட்டு அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா இந்த ரெண்டிலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் பேஜை வச்சு ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் வேணும். அந்த ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட பிஸ்னஸுக்கான ஒரு பேஜ். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற போஸ்டெல்லாம் வீக்லி எவ்வளோ ரீச் ஆகுது, சேம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து யாருக்கு போகுது, எத்தனை பேர்த்துக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருமோ கிடைக்குமோ, அதே மாதிரி தான் இன்ஸ்டாலையும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எத்தனை பேர்த்துக்கு போகுது, எந்த இடத்துக்கு போகுது, மேல் அண்ட் ஃபீமேல் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலேயே கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதுலேயும் இன்சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரீல்ஸை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபைலை ஸ்க்ரால் பண்ணுறதில்ல, வீடியோ ரீல்ஸில் போட்டோன்னே அந்த வீடியோ பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்து போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக இருக்கிற சாங்ஸை வந்து இப்போ இருக்கிற சாங்ஸை வந்து உங்கள் பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணி நீங்கள் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரிலேட்டட் இருக்கிற சாங்கோட மேட்சான எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரீல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டால் குறைஞ்சது 100 பேர்த்துக்கு போகும், அதிகபட்சம் 1,00,000 பேர்த்துக்கு போகும். நான் சொல்கிறது ஃப்ரீயாக. அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஏன்னா இது ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறக்காகவும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறக்காகவும் அவங்க பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ ரீல்ஸில் தான் போடணும். அப்போ ரீல்ஸில் போடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா 59 செகண்ட், அதாவது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 செகண்ட் கம்மியாக இருக்கிற வீடியோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா வீடியோவை எடுக்கலாம். ஸோ வீடியோ எடுக்கிறது அப்படின்னு என்னென்னா, நிறைய பேர் இந்த பாட்டுக்கு இது பண்ணுறது, டைலாக் பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த ரீல்ஸில். இல்லையா, உங்களோட பிஸ்னஸ் பிளேஸை வந்து ரீல்ஸோட மேட்ச் பண்ணி போடலாம். அதாவது வந்து இந்த ட்ரெண்டுக்கான சாங்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் போடலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீல்ஸில் வந்து உங்களோட திறமையை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து சொல்லலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நிறைய பேர் பார்ப்பாங்க, பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். வீடியோனால் போகிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் போஸ்ட்டு போடுறத விட 5 மடங்கு 10 மடங்கு பவர்ஃபுல் வீடியோ. அப்போ வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் வந்து ஷேர் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை கிளியராகவும் தெளிவாகவும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ பார்க்குறதுக்காக வரதை விட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட், வீடியோக்காக தான் அதிக பேர் வருவாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்ஸ்டாகிராமோட பிஸ்னஸ் கேட்டகரி சில விஷயங்கள் என்னென்னா, ஃபோட்டோகிராஃபி இவங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, பிளாகர், ஃபேஷன், ஷேரி, கார்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்ஸ்டாகிராமோட ஒத்து போகிற ஒர்க் ஆகிட்டுருக்கிற பிஸ்னஸ் கேட்டகரிஸ். தென் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, ஃபேஸ்புக்கில் போட்டால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வருமானா கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். பிஸ்னஸ் ஷூட் அதில் போனீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் 2 விஷயத்தையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது, அதாவது பிஸ்னஸ் ஷூட்குள்ளே போகும்போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை போடும்போது அதோட
ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆயிரும், வீடியோவும் ஷேர் ஆயிரும். அதே மாதிரி இங்கே என்ன போட்டாலும் ஃபேஸ்புக்குக்கு ஷேர் ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல போஸ்ட்டு பண்ணால் 2 இடத்துலையும் அது போஸ்ட் ஆயிரும். அப்போ ஒரு வேலையில் 2 ப்ராசஸ் பண்ணலாம். 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் லொக்கேஷனை நீங்கள் அதாவது ரீல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடும்போது லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஏன் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் நியர்பை இருக்கிறவங்களுக்கு அது சஜஷனாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2வது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவங்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் கொண்டு போய் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் ஃபோன் மொபைலில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் 50 பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 50 பேரும் உங்களுக்கும் காட்டும், அவங்களுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணது காட்டும். 2வது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அந்த 50 பேரும் 50 ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் காட்டும். அப்போ என்ன ஆகுனா, நான் சும்மா இருந்தாலும் என்னோடய பிஸ்னஸ் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கும் அது காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2வது வந்து லொக்கேஷன் வந்து டிஃபால்ட், அதாவது வந்து நீங்கள் எந்த இடத்த லொக்கேஷன் பண்ணுறீங்க, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், எந்த இடத்த நீங்கள் லொக்கேஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிக்சர்ஸ் வந்து சஜஷனாக போகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டேக். ஸோ ஒரு விஷயத்த ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க, உங்கள் சர்க்கிள் இருக்கிற, அதாவது வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப் இதெல்லாம் டேக் பண்ணலாம், இல்லை உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களையும் டேக் பண்ணலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணால் டேக் பண்ண எல்லாத்துக்கும் அவங்கவுங்க டைம்லைனில் போய் சேரும். அப்போ டைம்லைனில் சேரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பண்ணுறதுனால நார்மலாகவே வாரத்துக்கு 10,000 பேர்த்த வந்து உங்களால் ரீச் பண்ண வைக்க முடியும். அதற்கான ப்ரூஃப் வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே வந்து ரீச் ஆகிருக்கும். நான் சொல்கிறது ஒரே வீக்கில். மேலாக ஃபீமேலாக, அவங்க என்ன ஏஜ், எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். லொக்கேஷன் இன்க்ளூட் இருக்கும். ஸோ சென்னையில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, திருச்சியில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் கூட இந்த அளவுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியாது. உங்களுக்காக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஒர்க் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் இதில் நான் பூஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தும் இங்கே பூஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபேஸ்புக் வேணால் வெறும் இன்ஸ்டா மட்டும் போதுனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்தே பூஸ்ட்டு பண்ணலாம். இந்த பூஸ்ட்டில் வந்து 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜர் மூலம், அதாவது ஃபோன் மெசேஜரில் நீங்கள் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலமாகவே உங்களுக்கு மெசேஜ் வரும். 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். 3வது கேட்டகரி என்னென்னா, நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கோ இல்லை ப்ராடக்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இத்தனை ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே போதும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். எதுவுமே பண்ணாமல் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நார்மலாக போஸ்ட்டு போட்டால் போதும், அது ப்ராப்பராக போட்டால் போதும். ஹேஷ்டேக் சொல்ல மறந்துட்டேன். ஹேஷ்டேக் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போதே அந்த ஹேஷ்டேக்கு எத்தனை பேரெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஹேஷ்டேக் கொடுத்து கோயம்புத்தூர் கொடுத்தேன்னா அந்த கோயம்புத்தூரில் அந்த ஹேஷ்டேக் கோயம்புத்தூர் எத்தனை பேர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு காட்டும். இப்போ 1,00,000 பேர் கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க அப்படின்னா அத்தனை பேரும் யாராவது ஹேஷ்டேக் கிளிக் பண்ணால் உங்கள் கோயம்புத்தூர் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் அது வந்து கோயம்புத்தூர், அது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த நேம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு போகும். இதனால் என்ன நடக்கும்னா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அந்த கோயம்புத்தூர் ரிலேட்டட் கிளிக் பண்ணாலும் உங்களோடது அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் போகும். அவ்வளோதான். பார்க்குறது பார்க்காம இருக்கிறது அவங்களோட இஷ்டம், போகும். இது வந்து அஷ்யூர் அவங்களே கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட திறமைக்கான சாங்ஸ் ரீல்ஸில் வந்து நிறைய பேர் இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா இதை வச்சே சம்பாதிச்சிட்டலாம் இருக்காங்க. பட் பிஸ்னஸ் கான்செப்ட் அது இல்லை. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட். எல்லாம் பயந்துக்க வேண்டாம். இன்ஸ்டாங்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபேஸ்புக்கை விட யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப். போகிறீங்க,
உங்கள் அக்கௌண்ட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஃபேஸ்புக்கோட சிங்க் பண்ணுறீங்க. தென் அதை வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக உங்களோடது பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக மாறிடும். பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக மாறினதுக்கப்புறம் அந்த இன்சைட்ஸு எல்லாமே தெரியும். நார்மலாக அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வராது. யாருக்கு போகுது என்ன டீட்டெயில்ஸ்லாம் வராது. நீங்கள் உங்களோடது ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டுன்னு வந்துருச்சுன்னாவே போதும். உங்களோட இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட ரிவ்யூஸ், அதோட இது எல்லாமே அதுவே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸில் உங்களோட பிரச்சனை எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். இங்கே போட்டாலும் ஃபேஸ்புக், அதாவது இன்ஸ்டாவில் போட்டாலும் ஃபேஸ்புக்குக்கு போகும், ஃபேஸ்புக்கில் போட்டாலும் இன்ஸ்டாவுக்கு வரும். 2 வே ப்ராசஸ் தான். ஈஸியான ப்ராசஸ் தான். ஒரு இடத்துல போடுங்க, 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் பிஸ்னஸ் வந்து பல மடங்கு க்ரோ ஆகும்.